அமெரிக்க அரசின் பகுதி செயலிழப்பு இந்த வாரம் முடிவுக்கு வரும் அல்லது அமெரிக்க ஜனாதிபதி கூறியது போல அவசர நிலை பிரகடனம் செய்யப்படும் என்பது போல் ஒரு தோற்றம் கடந்த வார இறுதியில் ஏற்பட்டிருந்தது. அது பற்றி பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் நாமும் ஒரு காணொளி வெளியிட்டிருந்தோம். ஆனால் அப்படியான ஒரு நிலைமை இந்த வாரம் அங்கில்லை. ஜனாதிபதி டிரம்பின் எல்லை தடுப்பு சுவர் அமைப்பதற்கான நிதி ஒதுக்கீடு செய்வதற்கு செனட்டோ காங்கிரஸோ தயாராக இல்லை. ஜனாதிபதி காட்டும் பிடிவாதத்துக்கு வளைந்து கொடுக்க தயாராக இல்லை அவர்கள். அதே நேரத்தில் அவசர நிலை பிரகடனம் செய்வேன் என சவால் விட்ட ஜனாதிபதியும் அதை செய்ய தயங்குகிறார். அவசர நிலை பிரகடனம் செய்தால் ஏற்படக்கூடிய பின்விளைவுகள் பற்றி அவரது ஆலோசகர்கள் அவருக்கு எடுத்துச் சொல்லியிருக்கக்கூடும். நேற்று புதன்கிழமை 9ஆம் தேதி டெமோக்ராட் கட்சியின் முக்கிய உறுப்பினர்களுடன் ஜனாதிபதி ட்ரம்ப் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த பேச்சுவார்த்தையின் பின் அமெரிக்க அரசின் பகுதி செயலிழப்பு மற்றும் ஜனாதிபதியின் கோரிக்கை அல்லது பிடிவாதமான எல்லை தடுப்பு சுவர் விவகாரத்தில் சில முடிவுகள் எடுக்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு இருந்தது. அமெரிக்க ஊடகங்களும் அந்த பேச்சுவார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து செய்திகள் வெளியிட்டிருந்தன. பேச்சுவார்த்தை வெள்ளை மாளிகையிலேயே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. பேச்சுவார்த்தை தொடங்குவதற்கு முன்னரே செய்தியாளர்களும் வெள்ளை மாளிகைக்கு வெளியே கூறிவிட்டார்கள். டெமோக்ராட் கட்சியின் முக்கிய உறுப்பினர்கள் வெள்ளை மாளிகைக்கு உள்ளே செல்வதையெல்லாம் தொலைக்காட்சியில் லைவாக காண்பிக்கப்பட்டது. இவ்வளவு ஆர்ப்பாட்டங்களுடன் தொடங்கிய பேச்சுவார்த்தையின் முடிவு என்ன ஆயிற்று? பேச்சுவார்த்தை ஒரு நிமிடத்திலேயே முடிந்துவிட்டது. பேச்சுவார்த்தை நடந்த அறைக்குள் வந்தார் ஜனாதிபதி ட்ரம்ப். தமது ஆசனத்தில் அமர்ந்தார். உடனே சபாநாயகர் நான்சி பெலோசியிடம் முதலாவது கேள்வியை கேட்டார். எனது எல்லை தடுப்பு சுவர் விஷயத்தை ஏற்றுக்கொள்கிறீர்களா என்பதே அவரது கேள்வி. அதற்கு நான்சியிடமிருந்து வந்த சுருக்கமான ஒரு சொல்லு பதில் இல்லை. உடனே ஜனாதிபதி ட்ரம்ப் அப்படியானால் நாம் பேசுவதற்கு எதுவும் இல்லை என்று கூறிவிட்டு எழுந்து சென்று விட்டார். பேசாமல் இந்த கேள்வியை போனிலேயே கேட்டிருக்கலாம் ஜனாதிபதி. டெமோக்ராட் கட்சியின் முக்கிய உறுப்பினர்கள் செய்தியாளர்களை எல்லாம் வெள்ளை மாளிகைக்கு வர வைத்திருக்க தேவையில்லை. வெளியே சென்ற ஜனாதிபதி ட்ரம்ப் உடனடியாக ட்விட்டரில் ஒரு பதிவை போட்டுவிட்டார். தேவையில்லாமல் எனது நேரத்தை வீணடித்து விட்டார்கள் என்பதே அந்த பதிவு. அமெரிக்க அரசின் பகுதி செயலிழப்பு காரணமாக டிசம்பர் மாதத்திலிருந்து ஊதியம் பெறாமல் பணிபுரியும் சுமார் 8 லட்சம் அரசு ஊழியர்களுக்கு ஜனாதிபதியின் ட்விட்டர் பதிவு கண்டிப்பாக கடுப்பை ஏற்படுத்தியிருக்கும். அது அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் பிரதிபலிக்கலாம் அல்லது அடுத்த ஜனாதிபதி தேர்தல் முடிவு எப்படி இருக்கும் என்பதை ஜனாதிபதி ட்ரம்ப் புரிந்து கொண்டுதான் இப்படி நடந்து கொள்கிறாரோ என்னவோ.